கடந்த ஒரு வருஷமா நம்ம போன டிசம்பர் 22ஆம் தேதி நம்ம இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் நம்ம கொடுத்து பல்வேறு போராட்டங்கள் நம்ம நடத்தியிருக்கிறோம். அதுல உறுதியான ஒரு பெரிய வரலாறு படுத்த ஒரு போராட்டம் கேஜிஎஃப்ல மைனிங்க்கு அப்புறம் 26 நாள் நம்ம ஸ்ட்ரைக்கு உக்காந்து அந்த ஸ்ட்ரைக்ல இன்னும் கூட இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஊரே நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சா கூட நம்மளுடைய கோரிக்கை என்னன்றது மட்டும் அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. நம்மளோட கோரிக்கை நம்மள பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நம்மளோட கோரிக்கைங்க மேல பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை கூப்பிடணுன்றது தான் அந்த ஸ்ட்ரைக்கோட நோக்கமே தவிர சம்பளம் ஏத்திடணும். கொஞ்சம் சம்பளம் ஒரு 500 ரூபாய் என்ன பல டைம் நான் சொல்லிக்கிறேன். 500 ரூபாய் சம்பளம் ஏத்திட்டா அந்த போராட்டம் முடிஞ்சிருக்காது. 500 ரூபாய் சம்பளம் ஏத்திட்டா மீதி டிமாண்ட் எல்லாம். அதனால பேச்சுவார்த்தை மூலியமா மட்டும்தான் நம்மளோட கோரிக்கைங்க நிறைவேறப்படும். அதனால அந்த ஸ்ட்ரைக் எஞ்சி உள்ள போயிட்டாங்க அப்படின்னு அந்த போராட்டம் அந்த முடிவை பல்வேறு அரசியல் கட்சி மற்றவங்க எல்லாம் கூட அந்த அரசியல் ஆக்குற ஒரு நோக்கத்துல தான் இருந்தாங்களே தவிர நம்மளுக்கு முழு ஆதரவு ஜனங்க, அரசியல் கட்சிங்க, அமைப்புங்க, இயக்கங்க எல்லாமே ஆதரவு தான். ஆனா அவங்களுக்கு நம்மளோட கோரிக்கை என்னன்றது மட்டும் புரியாதவே இருந்துச்சு. அதனாலதான் இவ்வளவு குழப்பம். இனி அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு இன்னைக்கு வந்திருக்குது. அது என்னன்றது சொல்றாரு. ஆனா இந்த போராட்டம் இன்னைக்கு நான் ஒரு தீர்வு காணப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும். எந்த நிமிஷத்துல வேணாலும் நம்மளோட கோரிக்கை நிறைவேற பட்சத்துல தான் இந்த போராட்டத்தை கைவிடுமே தவிர அவ்வளவுதான் ஏதோ ஒன்னு ஆகுது இதோட நம்ம போராட்டம் முடிஞ்சிச்சு அப்படின்றது மட்டும் நீங்க நினைக்காதீங்க. எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம கோரிக்கை பின்னாடி ஏற்பட்டா போராட்டம் தொடரும். இதை மனசுல வச்சுக்கோங்க. ஒற்றுமையை தயவு செய்து கைவிடக்கூடாது. நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் ஒற்றுமையா நம்ம இருக்கிறோம். இன்னும் வரும் காலத்துல இந்த நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேறி நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போனா கூட இந்த ஒற்றுமை தொடரணும். ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்ல திரும்பி நம்ம எல்லாம் ஒன்னும் சேர மாட்டோம். இது சலசலப்பு ஆயிடுச்சு, இதெல்லாம் பிரிஞ்சு மன கஷ்டம் அதெல்லாம் இல்லன்னு நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இந்த போராட்டம் இதே தொடரணும், இந்த ஒற்றுமை இதே தொடரணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி 26 நாள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத இந்த கோஆர்டினேஷனை நம்பி நம்மளுடைய தொழிலாளர்கள் நீங்க எங்க கூட நின்றுருக்கீங்க. உங்களை நம்பிதான் நாங்க கூட போராட்டத்தை ஆரம்பிச்சோம். அதனால நம்ம 2 பேரும் இணைஞ்சுதான் இந்த போராட்டத்தை நடத்துறோம், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துறோம். அதனால நாங்க எந்த நிமிஷத்திலும் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிறோம். நீங்க எங்களை 100% நம்பலாம். எது இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, எதுவும் நடக்காது. அதனால இவனுங்க போய் இதாயிட்டானுங்க. அந்த சலசலப்பு, ரூமர்ஸ், லெட்டருங்கள மெசேஜ் போடுறது, கமெண்ட்ஸ் போடுறது இதெல்லாம் நிறுத்துருங்க தயவுசெய்து. இது நம்மளோட போராட்டம். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. இந்த யூனியன் உங்களுக்கு வேலை செய்யறது, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடாது. இதை மட்டும் தான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இனி என்ன மீட்டிங்ன்றது தலைவர் சொல்லுவாரு. ஒற்றுமையும் இந்த குழப்பத்துக்கு ஏற்படுத்தாத யாருடைய இது நீங்க எது இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க. நாங்க வெயிட் பண்றோம்னா அதுக்குள்ள ஏதாவது விஷயம் இருந்தா தான் நாங்க வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா கண்டிப்பா அதிரடி நம்ம போவோம். அதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெறணும். இந்த போராட்டம் தொடரும். நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேறணும். எல்லாருக்கும் எல்லா உரிமையும் போய் சேரணும்ன்றது தான் எங்களுடைய நோக்கமே தவிர இதுல யாருடைய சுய லாபமும் இல்லை. யாருடைய சுய லாபத்துக்கு இந்த சங்கம் நடக்காது. அதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங்கோட நோக்கம் இது எதுக்காகன்றது நம்ம தலைவர் பிரசிடென்ட் இந்த கோஆர்டினேஷன் கன்வீனர் காம்ரேட் ஜெனரல் செக்ரட்டரி ராஜா அவர்கள் சொன்னது போல எதுக்காக நம்ம போராட்டம் தொடங்கணும்னா நம்ம கொடுத்திருக்கிற சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேல நம்மளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில எல்லா பாயிண்ட்ஸ்லயும் பாயிண்ட் பை பாயிண்ட் பேசி நெகோசியேஷன் பண்ணி
அதாவது ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும், முடிவு கொண்டு வரணும் தான் நம்ம போராட்டத்தை ஆரம்பிச்சோம். கன்சலேஷன் ஆபீசர் கிட்ட நான் அவங்களை கூப்பிட்டு பேசுறேன்னு கூப்பிட்டாங்க. திரும்ப வந்து கூப்பிடல. திரும்ப செகண்ட் டைம் நம்ம லேபர் கமிஷனர் போனப்போ திரும்ப எங்களுக்கு டைம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு லேபர் கமிஷனர் சொன்னாரு 9ஆம் தேதி வரைக்கும் உனக்கு டைம் ஆனா அதுக்குள்ளே அவங்களை கூப்பிட்டு நீ பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நேற்றைய தினத்துல கூட நாங்க ஒரு முடிவான ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தோம். நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. எதுக்காகனா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இல்ல. அவங்க கொடுக்கிற ஸ்வீட் வாங்க கூடாது, சாப்பிட கூடாது நம்ம சொல்லிட்டு கூட ஒரு முடிவு எடுத்திருந்தோம். இதெல்லாம் உங்க மத்தியில ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்கலன்னு. அப்போ நம்ம டிசிஎல் யூனியன் சங்கத்தை சார்ந்த நம்முடைய தலைவர் சிவகுமார் அவர்கள் போன் பண்றாரு மேனேஜ்மெண்ட்டுக்கு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலனாக்கா நாளைக்கு கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். ஒரு தொழிலாளி கூட பார்ட்டிசிபேஷன் பண்ண மாட்டாங்க. நீங்க கொடுக்கிற ஸ்வீட்டும் தேவையில்ல, நீங்க கொடுக்கிற சாப்பாடு கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்வு கிடைச்சா கிடைக்கணும்னு. அதோட கூட தீர்வு நேற்றுக்கு நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்துல, நம்மளுக்கு எதிர்பார்க்கிற அவங்க கிட்ட இருந்து பதில் வராத பட்சத்துல எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு, டிஎஸ்பி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாருக்கும் லெட்டர் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் Thursday we are going to strike ன்னு சொல்லிட்டு அகைன் நாங்க ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க போறோம்னு லெட்டரை கையில வச்சுன்னு நேற்று மேனேஜ்மெண்ட் கிட்ட போனோம். மேனேஜ்மெண்ட் கிட்ட அவங்க வந்து நேற்று வந்து எங்களை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு விஷுவல் கான்பரன்ஸ்ல வந்து சிஎம்டி கூட மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்மள வந்து நேற்று 1:30 மணிக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க டைம் லைன் கொடுத்திருந்தாங்க. நேற்று வந்து நம்ம 2 மணிக்கு உள்ள போனோம். உள்ள போனப்போ அவங்க பேசி நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முடிவை வந்து நேற்று அவங்க நம்மளுக்கு அறிவிச்சாங்க. அந்த நல்ல முடிவு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நம்மளுடைய ப்ராப்ளம்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குதுன்ற பட்சத்துல தொழிலாளி எல்லாருக்கும் அதை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இனி காலையில் இந்த கேட் மீட்டிங் போட்டிருக்கிறோம். அதனால இந்த நல்ல முடிவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பட்சத்துல நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாப்பிடணும், ஸ்வீட் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன முடிவுன்றதை நம்ம தலைவர் உங்க மதியில விலக்கி சொல்லுவார். நமக்கு நம்மளுடைய போராட்டத்தை பத்தியும் எதற்காக போராட்டம், இத்தனை நாள் ஏன் போராட்டம்ன்றத நம்ம தலைவர்களா சொன்னாங்க. நேரம் கடந்ததுல சுருக்கமா சொல்ற தோழர்களே, நம்மளுடைய பிரச்சனையை நெகோசியேஷன் சேட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் மேல நெகோசியேட் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக இந்த தொடரப்பட்ட போராட்டத்தில் முதல் வெற்றி கேஜிஎஃப்ல நம்முடைய முன்னால் இருக்கக்கூடிய பழைய HR ஆபீஸ்ல தான் நம்மளுக்கு வந்து வேஜ் ரிவிஷன் நெகோசியேஷன் இந்த மாசம் 23ஆம் தேதி 11:30 மணி அளவுல திங்கட்கிழமை காலையில நம்ம எல்லாம் வேலையில இருந்து ஆல் ஆபீஸ் பேரர் மீட்டிங் வரும். அதுதான் உங்களுடைய முக்கியமான செய்தி தோழர்களே. அந்த செய்தியில நம்மளுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்ன சேட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ்ல என்ன கொடுத்துக்கிறோமோ அது மேல நெகோசியேட் பண்ணி ஒரு நல்ல முடிவை கண்டு நம்ம ஒட்டுமொத்த தொழிலாளர் காப்போம் என்று இந்த கால வேலையில சொல்லிக்கணும். எந்த தொழிலாளியும் கலங்க வேண்டாம். என்னுடைய நான் எம்எஸ் தொழிலாளியா இருக்கட்டும், என்னுடைய பிரிண்டிங் கான்ட்ராக்ட் தொழிலாளி தான் இது 4வது வேஜ் ரிவிஷன். இதுவெல்லாம் கார்பரேட் ஆபீஸ்ல தான் 1 மணிக்கு வேஜ் ரிவிஷன் நடந்துக்குது. ஆனா இந்த முறை கேஜிஎஃப்ல நம்முடைய கோஆர்டினேஷன் கமிட்டி 11:30 மணிக்கு உட்கார்ந்து கேஜிஎஃப்ல தான் நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தோழர்களே நம்பிக்கையா இருங்க, கடவுள் நம்ம பக்கம் இருக்குது. ட்ரைபார்ட் மீட்டிங் மேனேஜ்மெண்ட் வரும், யூனியன் வரும், அப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் கூட வருவாங்க. யாருன்னா வரட்டும், நம்ம தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய சலுகையை அனைத்து பெற்றுத் தரோம் இந்த கால வேலையில கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற தோழர்களே. நன்றி. இதுதான் மேனேஜ்மெண்ட் கொடுத்திருக்கிற லெட்டர். மீட்டிங் ஆன் சேட்டர் ஆஃப் டிமாண்ட் எதுவா இருந்தாலும் நாங்க நெகோசியேட் பண்ணிட்டு உங்களுக்கு இதே மாதிரி தெரிவு பண்ணி தான் அனுபவம் தோழர்களே. எல்லா பட்சத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, சந்தோஷமா கல்லுங்க. Spictex, do the cha-cha-cha, Spictex, and go bananas. Ooh. Hey girl, when you got it, just let your hair down and move like there's no one but you that's around. Spictex, when you're on the move, Spictex, when you feel the groove, Spictex, do the cha-cha-cha, Spictex, and go bananas. Spictex, kids and ladies wear, always with you. Spictex, when you're on the move, Spictex. வீடா, விவசாயமா, தொழிற்சாலையா, இந்த மூணுக்குமே சுகுணா இண்டஸ்ட்ரியில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சுகுணா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்கள் எனர்ஜி எஃபிஷியன்ட் தொழில்நுட்பத்துடன் தயாராகிறது. நீண்ட ஆண்டுகள் உழைக்கும் சுகுணா பம்புகள் உங்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும். தலைமுறைகள் வாழ்த்தும் தரமான பம்புகள் சுகுணா பம்ப்ஸ்.
discount on all Voltas brand items AC, refrigerator, washing machine and other items only at Voltas brand showroom at Parandehali. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay.